என்ன வந்தாலும் எப்படி வந்தாலும் முரட்டுத்தனமாக வாழ்க்கையை ஓட்டிட்டு அப்படி இப்படி தப்பு ரைட்டு தில்லு முள்ளு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவன் ஃப்ரீயாகவே இருக்கிறான். இதுதான் இந்த சொசைட்டினுடைய ஒரு பெரிய சாபக்கேடாக இருக்கிறது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த சென்சேஷன், அந்த ஃபீலிங் அப்படிங்கிற முக்கியமான 2 விஷயங்கள் நமக்கு தெரியும். உணர்ச்சி, உணர்வு, இதுக்கு 2க்கும் மனிதனுக்கு வித்தியாசம் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் அவன் இந்த உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் கையாளுறதுக்கான நுட்பமும் தெரியும். உணர்ச்சி என்பது புலன்கள் வழியாக பெறக்கூடிய அனுபவங்கள். கண் ஒன்றை பார்த்து உணர்ச்சி வசப்படலாம், காதில் ஒரு ஓசையை கேட்டு உணர்ச்சி வசப்படலாம், தோளில் ஒரு இனிமையான தென்றல் வரும்போது நமக்கு உணர்ச்சி வசப்படலாம். அதாவது புத்தர் பெருமான் அவருடைய விழிப்புணர்வு பயிற்சிகளில் வேதானு பாஷனா என்ற ஒரு பகுதியை அதிகமாக போதிக்கிறார். வேதானு அப்படின்னா உணர்ச்சி அப்படின்னு அர்த்தம். மனிதனுக்கு உணர்ச்சிகளின் மூலமாக மன உணர்வுகள் தூண்டப்படுகின்றன. இப்போ ஒரு இனிமையான ஓசை கேட்கிறது, அது காது என்ற புலனுக்கு வந்தவுடன், காது என்ற அந்த புலன் அந்த உணர்ச்சியை பெற்றவுடன் மனதில் ஒரு ரம்யமான உணர்வு ஏற்படுகிறது. இது காது என்ற புலன்ல ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இரிட்டேஷன் ஆகுது. இரிட்டேஷன் ஆன உடனே மைண்டில் ஒரு எரிச்சல் உணர்வு வர ஆரம்பிக்குது. இப்போ எப்படி பார்க்கணும்னா, புலன்கள் வழியாக தோன்றக்கூடிய மன உணர்வுகள் மனிதனுக்கு உணர்ச்சியை தூண்டுகின்றன, மனிதனை உணர்ச்சி வசப்பட வைக்கின்றன. இப்போ பாருங்களேன், உடல் அளவில் வலியாக இருக்கு, காலில் ஒரு அடிபட்டுருச்சு, அந்த வலியை தாங்கி கொள்ள முடியல, மனதில் வேதனை இருக்கிறது. இது ஒரு பெண் தன்னுடைய பிரசவத்தின் போது வலி தாங்க முடியாத வலி, மரண வலியும்பாங்க, அந்த வலியை அடைந்தாலும் கூட அந்த குழந்தை பிறந்த விட்டது, உங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று கேட்டவுடன் அவளுக்கு அந்த வலி கூட பெருசாக தெரியல, அவளுக்கு மகிழ்ச்சி வருகிறது. அப்போ நம்ம இந்த புலன்கள் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய மன உணர்வு பகுதியை நம்ம உணர்ச்சி என்றும், நாம் நீண்ட காலமாக ஏற்பட்ட அனுபவம் எல்லாம் நமக்குள்ள பதிஞ்சிருக்குது. அதன் காரணமாக நமக்கு எழக்கூடிய எழுச்சிகள், பசி உணர்வு, காம உணர்வு, பொறாமை, அன்பு, கருணை என்று பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவான எல்லா குணங்களும் நமக்குள்ள பதிஞ்சிருக்கு. அது உணர்வுகளாக நமக்கு வெளிப்படும். கோபம் என்பது ஒரு உணர்வு. இப்படி உணர்வு நமக்குள்ள பதிந்திருக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாம் வெளிப்படும் போது மனதின் பகுதி நேரடியாக வேலை செய்வதை நம்ம என்ன சொல்றோம்னா ஃபீலிங்ஸ்ன்னு சொல்றோம். புலன்கள்லேருந்து வரக்கூடிய மனதின் பகுதியை உணர்ச்சின்னு சொல்றோம். இந்த புலன்கள்லேருந்து வரக்கூடிய மனதின் பகுதியான உணர்ச்சியும் நேரடியாக மனப்பதிவுகள்லேருந்து வரக்கூடிய அந்த உணர்வையும் நாம் கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். இதை சரியான முறையில் நம்ம கையாண்டால் மட்டும்தான் ஒரு மனிதன் மனதில் விழிப்படைய முடியும். இந்த மனதில் விழிப்படைதல் அப்படிங்கிறது காலத்தால் வரும், நம்ம படிப்படியாக வரும். ஆனால் அதற்கான ஒரு இனிஷியேஷனை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் பண்ணணும். ஏன்னா நம்முடைய மனதை நம்ம எப்போதுமே குழப்பமான சூழ்நிலை தான் வச்சுருக்கோம். எப்பேற்பட்ட ஆளுக்கும் தன்னுடைய ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மனதினுடைய தன்மையை நம்ம கையாள முடியாமல் போயிடும். அதுக்கு காரணம் நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு காரணமாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. ரொம்ப நேர்த்தியாக இருக்கக்கூடிய மனிதன் இந்த சமூகத்தால் மிக பெரிய அளவில் மன நெருக்கடிக்கு உள்ளாக ஆரம்பிச்சிருவான். ஏனோ தானோ அப்படி இப்படின்னு உழட்டிட்டு அந்த தில்லு முள்ளு பண்ணிட்டு இருக்கிறவன் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கிறான். ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகமான கஷ்டத்துக்கு உள்ளாகிறார்கள். ரொம்ப சட்டத்தை மதிக்கணும், மற்றவர்களுக்கு எந்த பாதகமும் இல்லாமல் நடந்து கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையை நெறியோடு இருக்கணும், இப்படி நினைக்கிறவனுக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய புறத்திலிருந்து வரக்கூடிய தாக்குதல்கள் அவனை பெரிய ஒரு மனப்பிரச்சனைக்கு ஆளாக்குது. என்ன வந்தாலும் எப்படி வந்தாலும் முரட்டுத்தனமாக வாழ்க்கையை ஓட்டிட்டு அப்படி இப்படி தப்பு ரைட்டு தில்லு முள்ளு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவன் ஃப்ரீயாகவே இருக்கிறான். இதுதான் இந்த சொசைட்டினுடைய ஒரு பெரிய சாபக்கேடாக இருக்கிறது. நல்லவர்கள் மேலும் 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 துன்புறுத்தப்படுகிறார்கள். சமுதாயத்தில் எந்த விதமான மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லாமல் செயல்படக்கூடிய அனைவரும் இன்னைக்கு சமுதாயத்தில் மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு சாபக்கேடான சமுதாயம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சொசைட்டியில் ஒரு மனிதன் தன்னுடைய உணர்ச்சிகளை கையாளுறதுக்கான ஒரு ஸ்கில் இல்லை அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பம் எப்போது இருக்கும்.
அதனால் ஒரு மனிதன் தன்னுடைய உணர்வு உணர்ச்சியை விழிப்புணர்வோடு பழகுவதற்கு விபாசனா போன்ற தியானங்கள் பெரிதும் உதவி செய்கின்றன. அந்த உதவியின் காரணமாக அவன் தன்னுடைய மனதை நல்ல ஒரு பேலன்ஸாக பண்ணும்போது அவனுக்கு அந்த ஊக்கம் மனசில் வர ஆரம்பிக்குது. இந்த ஊக்கமும் தெளிவும் ஆற்றலும் அவனுக்குள்ளே கூடிக்கொண்டே இருக்கும்போது அவன் இந்த உணர்வு உணர்ச்சிகளை ஓரளவு சமநிலைப்படுத்தக்கூடிய அளவுக்கு உயர்ந்து விட்டான். பழைய காலத்துலலாம் ஒரு ஆளை ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு எடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, அவன்கிட்ட ஐக்யூ செக் பண்ணுவாங்க. அதோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கானா அப்படின்னா ஐக்யூ டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட்லாம் வைப்பாங்க. இன்னைக்கு நிறுவனத்தில் வேலைக்கு எடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இக்யூ அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவன் எமோஷ்னலாக பேலன்ஸ் பண்ணுறானா, தன்னுடைய உணர்வு உணர்ச்சிகளை பேலன்ஸ் பண்ணுறானா, தன்னிடம் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளுடைய உணர்வு உணர்ச்சிகளை அவன் புரிந்து கொண்டு அவர்களுக்கும் அவங்க பேலன்ஸாக இருந்து வேலை செய்கிறதுக்கு உதவி செய்கிறானாங்கிற அளவு இன்னைக்கு எல்லாமே இன்றைக்கு உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உணர்வு உணர்ச்சிகளை கையாள்வது என்பது மிக உயர்ந்த ஒரு கலை. நிறைய பேர் தியானம் பண்ணுறேன்னா எனக்கு எதுவுமே வரலையே, நிறைய பேர் தியானத்தினுடைய பலனை எதிர்பார்த்து அப்படி கிடையாது. தியானம் சின்சியராக ரெகுலராக தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கும்போது மட்டும்தான் இந்த நான் சொல்கிற அனுபவங்கள்லாம் வரும். வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் சும்மா தியான கிளாஸில் சேர்ந்துட்டு எனக்கு அனுபவமே வரல, அரையும் குறையுமா பண்ணிட்டு எனக்கு அனுபவமே வரலன்னா இது உண்மையிலே வராது. உணர்வு உணர்ச்சிகளை கையாள்வது என்பது ஆழ்ந்த தவம், தொடர்ந்த தவத்தால் கண்டிப்பாக கைகூடும். நன்றி, வணக்கம்.